ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து டிப்ரெஷனை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். நகோமி ரூத் வாழ்க்கையில் தேவன் எப்படி அவர்களை எடுத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரூத் 2வது அதிகாரம் 19வது வசனம், உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக அப்படின்ட்டு நகோமி ரூத்தை பார்த்து சொல்கிறாங்க. நீங்கள் ரூத் 1வது அதிகாரத்துலேருந்து வாசிச்சிங்க அப்படின்னா நகோமி வாயிலிருந்து ஒன்லி நெகட்டிவ் வேர்ட்ஸ் மட்டும்தான் வரும். அவங்க பாசிட்டிவாக பேசி நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம். முதல்ல நகோமி வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தை வருது. நீங்கள் நகோமி எதுக்கு நீங்கள் மோவாப்லேருந்து இங்கே வந்தாங்க அப்படின்னா, இஸ்ரவேலை தேவன் விசாரிக்கிறார், அவர் மனமிறங்கி அங்கே ஆகாரம் வர்ஷிக்க பண்ணுகிறார் அப்படின்னு தெரிஞ்சு தான் வந்தாங்க. இப்போ கணவரும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை, அட்லீஸ்ட் அன்றன்றுள்ள அப்பமாவது நமக்கு கிடைக்கும், எப்படியாவது இந்த ஊரில் நமக்கு கிடைச்சிரும்ட்டு தான் வந்தாங்க. ஆனால் வந்த இடத்துல ரூத்து வேலைக்கு போய் ரூத்து இப்போ என்ன செய்கிறாங்க, பயிறு, வறுத்த பயிறு, கோதுமை இதெல்லாம் எடுத்துகிட்டு வரவும் அவங்களுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். அப்போது அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் என்னுடைய எஜமானர் கொடுத்தாருன்னொன்னே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா நம்ம சொந்த தேவன், என் தேவன் என் வாழ்க்கையை கசப்பாக்கினார், ஆனால் இந்த ஊரில் இருக்கிற ஏதோ ஒரு மனுஷன் வாழ்க்கையை இன்பமாக்கும்படியாக இப்படி நடந்தானே, அவன் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூத் சொல்கிறாங்க, நான் போன வயலுடைய சொந்தக்காரர் பேர் போவாஸ் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே தான், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக. இதையே போவாஸ்ன்னு தெரிஞ்ச உடனே அவங்க சொல்கிறாங்க, ஏன்னா உயிரோடு இருக்கிற நமக்கும் அவன் மூலமாக பலன், அதே மாதிரி மரித்த என்னுடைய பிள்ளைகள், என் கணவர் பேரும் அற்று போகாதபடி அவன் நம் குடும்பத்தை தாங்குகிற ஒரு சுதந்திரவாளியாக இருக்கிறாங்கிறது அவங்க அப்போ தான் யோசிச்சு பார்க்குறாங்க. இது வரைக்கும் அவங்க போவாஸை பார்த்ததில்லை. ஆனால் போவாஸ் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவன் நம்ம சொந்தக்காரன்லா, அவன் இந்த உறவு முறையெல்லாம் நமக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போது சந்தோஷப்பட்டு தான் என்ன செய்கிறாங்க, கர்த்தரால் அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக. இந்த கர்த்தர் என்னையே ஆசீர்வதிக்கலையே, அவனை எப்படி ஆசீர்வதிப்பாருன்னு அவங்க இதுவரைக்கும் கர்த்தர் பேரில் கசப்பாக இருந்தவங்க இப்போ சொல்கிறாங்க, கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார்னு. எப்படி திடீர்னு கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார்னு அவங்களுக்கு சொல்ல தோணுச்சு? ஏன்னா நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. அப்படி என்ன காரியத்தை தேவன் மறைச்சி எந்த காரியத்தை நகோமி தெரிஞ்சுக்கிட்டாங்க? இப்போ நகோமி இவ்வளவு நாளாக நினச்சிட்டு இருந்தது, என் லைஃப் ரொம்ப போச்சு, நாங்கள் மோவாபுக்கு போனதுக்கப்புறம் என் குடும்பமே செதஞ்சு போச்சு, என் கணவர் பிள்ளையெல்லாம் மறிச்சு போனாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் கர்த்தர் போவாஸ் மூலமாக இவங்க லைஃப்பில் ஒரு தயவு வருதுன்னு ஒன்று தான் அவங்க ஏதோ ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இல்லை, ஏதோ ஒரு காரியத்தை மனசில் வச்சு தான் கர்த்தர் இதை நடத்துகிறாரு, கர்த்தர் இதை சாதாரணமாக செய்யலை, நான் போன வழிகள் வெறும் வழிகள் அல்ல, அந்த வழிகளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நன்மை இருக்குது. நீங்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நகோமி எங்கேயுமே புலம்பி இருக்கவே மாட்டாங்க. அவங்க வாயிலிருந்து நல்ல ஆலோசனைகளும் ஆசீர்வாதமான வசனங்களும் தான் வரும். ஏன்னா நகோமிக்கு இப்போ தான் புரியுது கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு நடத்தியிருக்கார் அப்படின்னு. ஏன்னா நம்ம வேதத்தில் நிறைய பரிசுத்தவான்கள் பார்க்குறோம், அவங்க அந்த அற்புதம் செஞ்சாங்க, அவங்க இத்தனை பேரை வழி நடத்தினாங்க, அவங்க கர்த்தருக்கு பிரியமாக இருந்தாங்க, இப்படி ஜெபம் பண்ணாங்க, வேதத்தில் இவ்வளோ வல்லுநராக இருந்தாங்க, இப்படி நிறைய காரியங்கள் பார்த்தாலும் நகோமிக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்சனலாக காட்லி ஸ்பிரிச்சுவல் கேரக்டர் அப்படின்னு நகோமிட்ட ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. பட் கர்த்தர் நகோமி எப்படி பயன்படுத்தினார்னா, நகோமி உடைக்கப்பட்டு அந்த உடைக்கப்பட்ட நகோமியில இருந்து நறுமணமாக ரூத்தை தேவன் தனக்கு சுகந்த வாசனையாக மாற்றுகிறார். ஏன்னா மோவாபை சேர்ந்த ஒருத்தர் இஸ்ரவேலுக்குள்ள, அது இஸ்ரவேல் தேசத்திற்குள்ள சுதந்திரவாளியாக நுழையவே முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட அந்நியனாகிய மோவாபை என் குடும்பத்திற்குள்ளே இணைத்து நாங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு இந்த இஸ்ரவேல் தேசத்தில் இத்தனை நாளாக நான் மறந்திருந்த ஒரு நல்ல ஒரு பையன், மேபி போவாஸை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், சின்ன வயசுலேயே அவங்க பார்த்து பழகியிருக்கலாம். ஏன்னா பிள்ளையெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் தானே அவங்க மோவாபுக்கே போகிறாங்க. அப்போ போவாஸுங்கிற ஒரு நம்ம சொந்தக்காரன் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப தாழ்மையானவன், ரொம்ப மரியாதையும் ரொம்ப கனத்துக்குரியவன், நல்ல வசதி படைத்தவன். இதெல்லாம் தெரிஞ்சிருந்து
நகோமிக்கு கர்த்தரின் ஒரு சிறு வெளிப்பாடு கிடைக்குது. அதில் தான் நகோமி ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க உள்ளத்திலிருந்து சொல்கிறாங்க, மரித்து போன என்னுடைய என் கணவரின் பெயரையும் அற்றுப்போக தேவன் விடலை, உயிரோடு இருக்கிற எங்களையும் தேவன் கைவிடலை. எங்க 2 பேருக்கும் தயவு செய்கிற தேவன் அவன் மூலமாக அவனை கொண்டு எங்களை ஆசீர்வதிப்பார். அதனால அவனை தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதனால தேவன் அவனை கொண்டு எங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்ட்டு முதல்ல தன் வாயை திறந்து நன்மையான வார்த்தைகளை பேசுறாங்க. நகோமிக்கு கிடைக்கப்பட்ட அந்த சிறு நம்பிக்கை, ஒரு சின்ன நெருப்பு துளியை பயன்படுத்தி நகோமி தன் வாழ்க்கையை கட்டுவதற்கு முடிவு செய்கிறாங்க. அது வரைக்கும் வருத்தத்தில் மட்டுமே இருந்த நகோமி தன் வாழ்க்கையை மாற்றி யோசிக்க முடிவு செய்கிறாங்க. இப்போ நம்ம லைஃப்லேயும் கர்த்தர் இப்படி தான். நம்ம ஒரு 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 கஷ்டமான கடினமான காலகட்டத்துக்குள்ளே போகும்போது எவ்வளவு நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாலும் ஏன் இவ்வளவு பெரிய பாட கர்த்தர் எனக்கு அனுபவிக்கணும்? ஏன்னா நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு பாடு நம்ம லைஃப்பில் வரும்போது, நான் இவ்வளவு தூரம் இருக்கும்போது கர்த்தர் இதை எனக்கு அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை இது முன்கூட்டியே எனக்கு தவிர்க்கும்படியான ஆலோசனைகளை எனக்கு சொல்லியிருக்கலாம் அப்படின்லாம் நினைப்போம். இந்த உலகத்தையே படைத்த தேவன், ஒவ்வொரு இலைகளுக்கும் ஒவ்வொரு பூக்களுக்கும் வண்ணத்தை கொடுத்த தேவன் நம்மளை கஷ்டப்படுத்தி நம்மளை உடைச்சி பார்த்து அதில் அவருக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது? இல்லை அதுதான் அவருக்கு வேலையா? இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஈரான், அமெரிக்கா, கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு இடையிலலாம் அவ்வளோ வார் இருக்குது. அந்த வாரெல்லாம் விட்டுட்டு அதை எப்படி சரி செய்யலாங்கிறதெல்லாம் மறந்துட்டு எங்கோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு சிலரை உடைச்சி உருவாக்குறது கர்த்தருக்கு அதுதான் பெரிய வேலையானா? கர்த்தருக்கு ஒவ்வொருத்தரும் முக்கியம். ஏன் நம்மளை கர்த்தர் உடைக்கிறாரு அப்படின்னா, ஒரு நோக்கம் இல்லாமல் கர்த்தர் உடைக்கவே இல்லை. எங்கேயோ இருந்த இந்த நகோமியோடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டது 10 வருடமாக தள்ளி வைக்கப்பட்ட ஒரு மோவாபிய சந்ததியை உள்ளே கொண்டு வரதுக்காக தேவன் இவ்வளோ பெரிய காரியத்தை அவங்க லைஃப்பில் வச்சுருந்தார். அப்போ நகோமியால் புரிஞ்சுக்க முடியுது, நான் போன பாதை சாதாரணம் இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தேவ திட்டம் இருக்குன்னு. அதே போல தான் நம்ம எல்லாருமே போகிற பாதையில் ஒரு பெரிய தேவத்திட்டம் இருக்குது. நம்ம வடிக்கிற கண்ணீரில் ஏதோ ஒரு பெரிய வாசல் திறந்திருக்கு. அதாவது ஒரு தள்ளப்பட்ட ஒரு சந்ததியை திரும்ப இஸ்ரவேலுக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு நகோமி வாழ்க்கையில் இருக்குன்னு நகோமி கடந்து போன பாதையில் அவங்களுக்கு தெரியாது. என்னைக்கு இந்த உண்மை அவங்களுக்கு புரிய வருதோ அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிறாங்க, நம்ம வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை இல்லை, நான் இவ்வளவு நாள் வடித்த கண்ணீர் சாதாரணமான கண்ணீர் இல்லை, நான் பட்ட உபத்திரவத்துக்கு ஒரு பெரிய மேன்மையான ஒரு விலை இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதுபோல தான் நம்ம கடந்து போகும்போது நமக்கு தெரியாது, நம்மளை ரொம்ப குறைவாக பார்ப்போம். நான் அழுது நான் உடைக்கப்பட்டு என் குடும்பம் இவ்வளவு பாடுகளுக்குள்ளே போய் அப்படி என்ன பெரிய காரியம் தேவனுக்கு நடந்துரும், அப்படி என்ன அந்த உலகத்தில் நடக்காதது ஒன்று எங்கள் மூலமாக நடந்துரும் அப்படின்ட்டு நம்ம சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை, உடைக்கப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும்போது நம்மளை அவங்களோட ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு நம்மளை நம்ம லோவாக வேல்யூ பண்ணி வச்சுருப்போம். ஆனால் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேல்யூ வச்சுருக்கிறார். நீங்கள் பெரிய அதிசயங்கள் செய்த தேவ மனிதர்களும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு மத்தியில் நகோமி போல மனிதர்களை கொண்டு தள்ளப்பட்ட எத்தனையோ பேரை தேவன் தன் அண்டையில் சேர்க்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அழுததுக்கு கூட தள்ளப்பட்ட யாரோ ஒருத்தர் கர்த்தர்கிட்ட வருவதற்கு ஏதுவாக இருக்கலாம். நீங்கள் உடைக்கப்பட்ட ஒவ்வொரு தருணமும் இன்னமும் உடைஞ்சி கர்த்தர்கிட்ட இந்த பாரத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிறது நீங்கள் நினச்சி கூட பார்க்காத ஒரு பெரிய மறுரூபத்தை ஒருத்தர் வாழ்க்கையில், இல்லை உங்கள் பேர் மகிமைப்படும்படியாக கூட ஒரு காரியமாக இருக்கலாம். உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி அந்த காரியத்தை மறைத்த தேவனுக்கு காரியத்தை ஆராய்ந்த ராஜாக்களை போல நகோமிக்கு இந்த உண்மை, இந்த ஸ்பார்க்கு தெரிய வந்ததோ அப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க புலம்பலை. அதே போல் நமக்கு அந்த உண்மை தெரிகிற வரைக்கும் தான் இந்த டிப்ரெஷனுக்குள்ளே, இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே, இந்த தேவையில்லாத சிந்தனைக்குள்ளே எப்படி நம்ம இவங்க அன்னாள் தொடர்ந்து பெண்ணினாளால் குத்தப்பட்டு காயப்பட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. ஒரு மகிமையின் சாலமோன் வரணும், ஒரு இஸ்ரவேலின் கடைசி நியாயாதிபதி வரணும், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு தேவ பிரதிநிதி வரணும் அப்படின்னா அவ்வளவு கண்ணீர் வடிக்க வேண்டியது இருக்குது. அப்போ உங்கள் கண்ணீருக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்குது. நீங்கள் கடந்து போன எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு பெரிய, நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு தேவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்.
கவலை கொள்ளாதீங்க. அன்று இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷம் அடிமைத்தனத்திற்கு ஒரு கானானை, அவங்க நினைச்சு பார்க்காத ஒரு கானானை வைத்திருந்தாரே, நம்மளை தேவன் விடுவாரா? தேவனுக்கு ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷல். அதனால உங்க கண்ணீரின் பாதையை நீங்க இப்போ அந்த பாதைக்குள்ள போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த கண்ணீருக்கு தேவன் நான் நினைத்து பார்க்காத ஒரு அற்புதத்தை வைத்திருக்கிறாருங்கிற விசுவாசத்தோட வேத வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. அவர் வார்த்தையை தியானிக்கும் போது தான் நம்ம லைஃப்ல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். காட் பிளஸ் யூ.